இது நான் ஃபுல்லாலாம் ஒன்று பிளான் பண்ண ட்ரிப் இல்லை. எல்லாமே ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். காலையிலேயே சம்பவம் ஆகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் ஸ்டீப் இல்லை, செம ஈஸியாக ஏறிடலாம்னு நினச்சேன். காமன் ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. இது ஒரு சின்ன ஆஃப் ரோட் ரூட்டு. நம்ம ஏறின மலை கிளம்பியாச்சு. இந்த இடத்துக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்னொரு ஹில் ஸ்டேஷன் ஹில் ஒன்று போனோம். எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் தான் மணிகந்தன். நீங்கள் நம்ம மேடின்னு கூட கூப்பிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரைடுக்கு போயிட்டுருக்கோம். அது எக்ஸாக்டாக ஷார்ட் ரைடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 4 to 6 பிளேசஸுக்கு போகலான் இருக்கோம். ராம்நகரா என்ற ஒரு இடத்த சுற்றி இருக்கிற எவ்வளோ இடம் இருக்குது, என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விளாக் உள்ள பார்ப்போம் மிச்சத்தை. ஓகே காய்ஸ், மோட்டோ விளாக் செட்டப்புக்கு வந்தாச்சு. இப்போ இன்னும் டேரெக்டாக அவுட்ருக்கே வந்துட்டேன்னா காலைல கிளம்புந்து எத்தனை மணி தெரியுமா ஆச்சு டைமு? நான் வீடு விடும் போது 6:37 அண்ட் ட்ரிப் டூ எவ்வளோவில் இருந்துச்சுன்னா அப்போது 27, ரெண்டுமே 7. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:17. அடங்கோ எப்போ 70 எல்லாம் 7 லைனாக வருது. ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ராம்நகராவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 to 5 பிளேசஸ் மேலே வச்சுருக்கேன் ராம்நகரா அண்ட் சரௌண்டிங்ஸில். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகலான்றது பிளானு. ஆனால் இதை நான் ஃபுல்லாலாம் ஒன்று பிளான் பண்ண ட்ரிப் இல்லை. ஏன்னா நான் போனோன்னு நினச்சது ஃபஸ்ட்டு வேறு பிளேஸு. அந்த பிளேஸ்க்கு இப்போ போகிறோம். பட் ஃபஸ்ட்டு வெறும் அந்த பிளேஸுக்கு தான் போன மாதிரி இருந்துச்சு. எங்கன்னா அது ஒரு டேம் மாதிரி. ஸோ அந்த டேமுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த டேம்கிட்ட சன்ரைஸ் வியூ இருக்குது, போகலாமே நினச்சேன். அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னாடு அந்த இடம் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கிட்ட விட்டுன்னு இல்லை, ஸோ பார்த்து போவேண்ணா. ஐயோ என்னடா இது பார்த்து போன்றேன், இந்த மாதிரி போய் அங்கே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஓவர் நைட்டு யோசித்தேன் நேற்று நைட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா? இன்னைக்கு 29. ஆமாம், இன்றைக்கி டேட் 29. ஸோ சண்டே, நேற்று நைட்டு சாட்டர்டே நேற்று நைட்டு யோசிச்சுன்னு இருந்தேன் எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கும் போது ஒய் நாட் இப்போ நம்ம ராம்நகரா வரைக்கும் போகிறோம். நான் சொன்ன டேமும் ராம்நகரா கிட்ட தான் இருக்குது. சின்ன சின்ன ஸ்பாட்ஸு, பெங்களூர் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தான் எல்லாமே. ராம்தேவர பெட்டான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஹில்ஸு தான். அப்போ ஒரு ரிசர்வாயர் ஒன்று பார்த்துருக்கேன், ஒரு டேமு. ஸோ 2 or 3 ஹில்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டேமோ ரிசர்வாயரு. எல்லாமே பெங்களூர் சுற்றி தான் இருக்குது. எல்லாமே ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். எதுவும் லாங் இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஓவராலாக எல்லா இடத்துக்கும் நான் அட் எ டைம் போயிட்டு வர்றதுனால எனக்கு ஓவரால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னா ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். அதுவும் நான் இன்னொன்று லென்த் வழியில் போட்டிருக்கேன். சப்போஸ் போகும்போது இன்னொரு வழியாக என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு போவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிலோமீட்டர்ஸு. மொத்த ஜேர்னி எவ்வளோ எடுக்கும்னு கூகுள் மேப்பில் போட்டுருந்துச்சுன்னா 5 hours ப்ளஸ் போட்டுருந்துச்சு. எத்தனை மணிக்கு தெரியுமா வீடு விடணும்னு பிளான் போட்டேன்? ஒரு 5 o'clock 5:30 மேக்ஸிமம் வீடு விடணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்து அட்லீஸ்ட் சன்ரைஸ் போய் பார்க்கலான்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. நான் இன்னும் இப்போ தான் அவுட்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் போயின்னு இருக்கேன். பார்க்கணும் பிரேக்ஃபாஸ்ட் பிடுதியில் சாப்பிடுவேனான்ட்டு. ஆனால் பிடுதியில் நல்லாயிருக்கும். அது 2-3 கடை இருக்குது, அதில் நம்ம பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா எல்லாமே நல்லா இல்லை. ஒரு வாட்டி இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கடையில் ட்ரை பண்ணலாமேன்னு சாப்பிட்டோம். ஏன்டா சாப்பிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. வச்சதுனால நல்லா தான் போச்சு மைலேஜ். அது வாங்கும் போது நான் இன்னும் என்னோட அதை சொல்ல, எனக்கு இப்போ ஆர்சியா R15 மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த டைப் வண்டி வேணுன்றது தான் என் மைண்டை நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் தி ஸ்போர்ட்ஸ் டைப் பைக்குன்ட்டு. ஸ்போர்ட்ஸ் டைப் பைக்கில் என்னென்ன இருக்குது நான் பார்த்தப்போ இருந்தது எதுனா ஜிக்ஸர் 150 இருந்துச்சு. ஏன்னா 150 தான் வீட்டில் அதுக்கு மேலே வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. நீ ஓட்டுக்கு உனக்கு 150cc போதும்ன்ட்டு. பட் இந்த வண்டி பற்றி பெருசாக உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ என்னென்ன பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு 200 RS பார்த்தேன், அப்புறம் ஜிக்ஸரு R15 அண்ட் தென் RC 200. நீடு இப்போ எனக்கு என்ன இனிஷியல் வேணுமா ஆர்சியாக இருக்கும். பட் ஓவராலாக ஆர்சி அளவுக்கு இனிஷியல் இல்லைனாலுமே ஒரு நல்ல இனிஷியலும் ஒரு நல்ல டாப் எண்டும் மைலேஜும் எனக்கு ஓவராலாக இது கிடச்சிச்சு. சீட்டிங் போஸ்டர் பற்றிலாம் எனக்கு டென்ஷனே இல்லை. ஸோ நம்மளுக்கு இது இல்லை.
ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட V3ல சித்தூருக்கு போனோம் ஒரு வாட்டி. செம்ம அடின்னு வச்சோம் வண்டி. மீன்ஸ் அப்படியே ரஃப்பாக இல்லை, ஜஸ்ட் டாப் எண்டில் மட்டும். ஏன்னா ஃப்ரெண்ட் வண்டி இல்லையா, இப்போ என் வண்டினா கூட நான் செம்ம அக்ரெசிவ் அடிப்பேன் சில டைமு. ஸோ ஃப்ரெண்ட் வண்டின்றதுனால நான் கொஞ்சம் பார்த்து இனிஷியலால் ஓவராக இழுக்காமல் நான் கொஞ்சம் மீடியமாக போனேன். மொத்தமாக சித்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் டேக் பண்ணிட்டு போனோம் V3 அப்போ. அதுவே 2 லைன் தான் கம்மியாகிடுச்சு. நான் சித்தூர் போய் ரீச் ஆனப்போ சித்தூர் சம்வேர் அரௌண்ட் அதுவும் 200 கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ இருந்துச்சு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. இங்கே எங்கேயோ லெஃப்ட்டு காற்று ராம்நகரா. ஓகே. ஸோ இதுவும் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, இதுவும் கொஞ்சம் பக்கம் தான். எல்லாம் பக்கம் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மனசு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் கூட கவர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கன்வர் ரிசர்வாயர் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஷாவந்துர்கா சும்மா ரொம்ப இதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஒர்க்லேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒரு ரைடு, நான் கொஞ்சம் சிம்பிளாக போகணுன்ற மாதிரி தான். இதெல்லாம் நான் பார்த்ததுல ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் இப்போதைக்கு ஃப்ளாப். பட் ரிட்டர்ன் வரும்போது நம்ம போயிட்டு போகலாம், ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை. இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் வீடு அதுப்பா. அதில் நான் வீடியோ எடுக்கிறோம், அங்கங்கே கட் பண்ணுறோம், அங்கங்கே ஒட்டுறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்குள்ளே ஐயோ நான் இது ஒர்க் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. மெயின் என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு எடிட்லேருந்து ஒன்றுமே வராது, எடிட்டும் வராது, ஓட்ட மட்டும் தான் தெரியும். வண்டியை பார்த்திங்கன்னா ஊராக சுற்றுவோம் விட்டா. ஆனால் எடிட் பண்ணுன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இது போய் அப்படியே நான் மொத்தமாக டம்ப் பண்ணோம். எவ்வளோனா இப்போ கொல்லில் சைடெல்லாம் நீங்கள் பார்த்தது ரொம்ப கம்மி, அதுவே அவ்வளோ பார்த்து இருந்தாலுமே அதில் இருந்தது வீடியோ கவரேஜஸ் எல்லாம் அவ்வளோ இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, காலையிலேயே சம்பவம் ஆகிட்டுருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு போனோம்னு நினச்ச ஸ்பாட்டு க்ளோஸு. அது 9 o'clock தான் ஓப்பன் ஆகும்னு கூகுளில் போட்டுருந்துச்சு. பட் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கே ஒரு 4 பேர் இப்போ க்ளோஸு 9 o'clock தான் சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்னடா உனக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டேஜஸ் ரெக்கார்ட் ஆகலைங்க. என்னடா ஏன்டான்னு பார்த்தா ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கான். நான் ஃபோன் சைலண்ட் மோடில் போட்டு வச்சிட்ருக்கேன், எனக்கு தெரியல. அவன் கால் பண்ணோன்னே என்ன ஆகிட்டுருக்குன்னா ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ மோட்டோ ஒர்க்கில் இது ஒரு பிரச்சனை. சில ஃபோன்ஸில் இந்த ஃபோன்லேயே நான் கொஞ்ச முன்னாடி ரஷ்யன் ராம் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அகெயின் பேக் டு நான் இந்தியன் ராம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில பல வேலைகள் பண்ணி நான் ரஷ்யன் ராம் யூஸ் பண்ணேன். ரஷ்யன் ராம் யூஸ் பண்ணப்போ நான் வீடியோ செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கும் போதும் கால் வந்தால் ரெக்கார்டிங் கட் ஆகாமல் அந்த டைமில் என்னோடய ப்ளூடூத்துக்கு கனெக்ட் ஆகிரும். எப்படின்னா என்னோடய ப்ளூடூத்து கனெக்ட் ஆகிட்டு அதில் நான் பேசுவேன், திருப்பி கட் ஆன உடனே இங்கே வீடியோ ரெசியூம் ஆகும். பட் இப்போ இந்தியன் ராமில் இருக்கும்போது என்ன எனக்கு பிரச்சனைனா அந்த மாதிரி ஆகலை. ஸோ எனக்கு சைலண்ட்டில் ஃபோன் சைலண்ட்டில் இருந்ததுனால கால் கட் வந்ததும் தெரியலை, வீடியோ கட் ஆனதும் தெரியலை. இந்த மாதிரியான இதாகிடுச்சு காலையிலேயே. பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா போச்சு காலைலன்னு பார்த்தேன், காலையோன்ட்டு போச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனை அடி வாங்கினாலும் தாங்கிட்டு திரும்பி வருவேண்டான்ற மாதிரி தான் நான். ஸோ நம்ம ஒன்றும் இன்னும் இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டு. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் எடுக்கணும். எந்த ஏரியாப்பா அது? துளசி மாதவரா, துளசி மாதவன் ஏதோ போட்டிருக்கு. இங்கே ஒரு லெஃப்ட்டு. ஸோ இப்போ நான் திருப்பி இப்போ அங்கே சிட்டியில் நீங்கள் இந்த மேப் போட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு இடம் சொல்கிறேன். ஸோ 2 பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கூகுள் மேப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வர்றவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா. புண்ணியத்துக்கு மழை வரல. இப்போ திருப்பி கால் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அவனுக்கு திருப்பி கால் பேக் பண்ணிட்டு கேட்டேன், என்னடா ரீச் ஆகிட்டியா? நான் இல்லைடா காலை கிளம்புந்தே லேட்டு. ஆமாம் சரி ஓகே, மழை வரலையாடா? நான் புஷ்கு என்னடா மழை வரலையான்னு கேட்டேன். இங்கே ஃபுல்லாக மழைடா. அவன் வீடு வந்து நெல்மங்கலாவில் இருக்கிறது, அது ஆல்மோஸ்ட் சிட்டிக்கு அவுட்ரு தான்.
அவன் என்ன சொன்னான்னா ஒரு 4-5 மணிலேருந்து இங்கே செம மழைடான்ட்டான். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. புண்ணியத்துக்கு நம்ம போகும்போது வரலடா சாமி, வந்திருந்தானா இந்த ரைடே வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கோம். ஏன் நான் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த இது கவர் ஆச்சா இல்லையான்னு கூட தெரில. நான் இந்த ரெயின் ப்ரூஃப் கவர் ஒன்று வச்சுருக்கேன். நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் காலைல, அந்த ஹரிபரியில் மறந்துட்டேன். காலைல மேலே கீழேன்னு ஓடுறது 2-3 வாட்டி சும்மா மேலே கீழேன்னு போயிட்டு வந்தேன். வண்டி வெளியே வார்ம் அப் பண்ணி வெளியே நிற்க வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் ஓடினேன் மேலே. ரூட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த பக்கம் நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தேடி தேடி பார்த்தேன். இன்னும் 17 மினிட்ஸ்ன்னு காத்து கூகுள் 11 மினிட்ஸ் 11 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 17 கிலோமீட்டர். என்னடா இது? 11 கிலோமீட்டர்ஸ் 16 மினிட்ஸ் நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு. எங்கே போட்டிருக்கேன் எனக்கே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு கரடி காவி பெட்டாக தான் இருக்கும். பேசாம விடுதியில் நிறுத்தி சாப்பிட்டு வந்திருக்கலாம். டைம் 8 மணி ஆச்சு. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதுக்கு எப்படி 10-11 மணிக்கு மேலே ஆயிரும். இடத்தோட வைப்பு செம்மையாக இருக்குது எனக்கு. எனக்கு இந்த மாதிரி சைலண்ட்டான இடம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் ஊரில் போயிட்டு ஆறாமல் நிம்மதியாக ஒரு மாதம் அப்படியே சும்மா வாட்டுக்கு இருக்கணும்னு தோணும். ஆனால் இங்கே இருக்கிற வேலைக்கு போக முடியறதில்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாலே பெருசு. நான் இப்போ வெளியே வந்தது வீட்டிலலாம் கூட தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே இப்போ நான் இவ்வளோ பிளேசஸை பார்க்க போகிறேன்றது தெரியாது. இந்த மாதிரி காலையில் நான் ஒரு டேம் ஒன்று சொன்னேன் இல்லையா, மஞ்சன்பிள்ளை டேமுன்ட்டு, அங்கே மட்டும் போகிறதா பிளானு. அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ யாருக்கும் தெரியாது நான் இப்படி ஒரு 4-5 பிளேசஸை பார்க்க போகிறேன்ட்டு. ஏன்னா எனக்கே தெரியாது நைட் எவ்வளோ. நைட் ஒரு 12 o'clock கிட்ட தான் டிசைட் பண்ணேன். மைண்ட் வேறு சரியில்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வா பார்த்துக்கலாம் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ். ஐயோ இவங்க ஜாக்கெட்டால் போட்டு வந்தது விசித்திரமாக வரும். துரத்திடுவானுங்களே. எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொல்லி ஹில்ஸ் கிட்ட வரும்போது துரத்திட்டானுங்க. அதில் வீடியோலலாம் வரல தானா. துரத்துறானுங்க என்ன. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு டேக் a right over there. ஓ இங்கேருந்தே ட்ரெக்கிங் ஸ்டார்ட்டோ. ஸ்ரீ ரேணுகாம்பா அம்மா. இது இல்லை, நம்ம முன்னாடி போனோம். அவங்கள பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். பைக்கில் வந்தாங்க இல்லையா, நேராக வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நம்ம இந்த ரோட்டில் போவோமா? இப்படி தான் ரோடு காத்துது. எங்கடா இது? ಅಣ್ಣ ಹಿಂಗೆ ಮೇಲೆ ಹೋಗೋದಾ? ಎಷ್ಟಣ್ಣ? ஓகே, இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு. சின்ன ஹில் தான், ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. ஐயோ நம்மளுக்கு இப்போ தான் ஃபோன் ஆங்கிளில் கொஞ்சம் பிரச்சனை வருமே. நம்ம வண்டி ஆங்கிளுக்கும் இதுக்கும் பார்த்துக்கலாம். சௌச்சாலயம், வாஷ்ரூம் இங்கே இங்கே ஒரு வாஷ்ரூம் வேறு இருக்குது. ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே இது பிரச்சனை இல்லை. அடா பாருங்களா, எங்க பார்க்கிங் அவ்வளோதான் இது. ஐயா என்னடா இது? சரி ஓகே. ஒரு சில பேர் இருக்காங்க. க்ரௌட் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இது கிட்டத்தட்ட க்ரௌடே இல்லை, சும்மா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அந்த எஸ்ஆர்எஸ் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் டிசெண்டாகி அசெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:37. ஸோ ரூட்டு இப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ போகிற ரூட் இப்படி தான் இருக்குது. முன்னாடி போக எப்படி இருக்கும்னு தெரியல. இது அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன இது மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறதுனால இங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது. ஸோ நான் ஷூலாம் அங்கே வெளியே கழட்டி வச்சுருக்கேன். இங்கே ஃபுல் கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிலாக இருக்கிற டைமில் வந்தாலும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, போயிடலாம் ஆறாமல். ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட்லேயே வியூ காட்டுறேன். நம்ம எப்படின்னா மேலே போகிறோம், வியூவை பார்க்குறோம், கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அப்புறம் கிளம்புறோம். ஏன்னா நம்ம இன்னும் 2 இடத்துக்கு 2-3 இடம் என்னமோ இருக்குது. ஸோ இங்கே மேலே கோயில் இருக்கா இல்லையான்னு தெரியல, கோயில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் அப்படியே கோயிலுக்கு வந்து அப்படியே போன நினச்சாலும் வரலாம். ஏன்னா கோயில் இருக்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கோயில் இருக்கிறதே தெரியும். ஏன்னா நம்ம எதையுமே பார்க்கல, ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணேன், ஃபுல்லாக சர்ச் பண்ணி என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு பார்த்தேன். இருந்த ஹில்ஸ் எல்லாத்துக்கும் போகணுன்னு பார்த்தேன். ஒரு ரிசர்வாயரும் லேக் இந்த மாதிரி எதாவது இருக்கோ முடிக்கிறோம் இன்றைக்கி. ஓகே டன் இருந்தேன். இங்கே வந்தோன்னே தான் தெரியுது இது ஒரு கோயில் இருக்குன்ட்டு. ஸோ வரவங்களுக்கு இதுவும் ஒன்று யூஸ் ஆகும். ஓகே, இன்னும் முன்னாடி மேலே ஏறிட்டு இது பண்ணுறேன். ஒன்று இருக்குது, ஏறுவோம். ஆக்சுவலாக என்ன இது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன ஹில்லு தான். ஸ்டார்டிங் ஸ்டீப் இல்லை, செம ஈஸியாக ஏறிடலாம்னு நினச்சேன். பட் அதுக்குன்னு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. படியும் ரொம்ப பெருசு இல்லை, பட் இட்ஸ் ஃபைன். படிக்கட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ குட்டி குட்டி படிக்கிறது தான், இதனால நம்மளுக்கு கால் வலி பெருசாக வராது. ஆனால் ஸ்டீப் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:48. நம்ம ஒரு 8:37 ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 10 மினிட்ஸில் வந்தாச்சு. ரீச் ஆயிடுச்சு டாப்புக்கு. ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம். ஃபுல்லாக இங்கே கோயில் மாதிரி இல்லை, பட் ஒரு கோயில் மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபுல் வியூ காட்டுறேன் இங்கேருந்து எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி லேக் வியூ இருக்குது. மோஸ்ட்லி இங்கே இந்த இடத்துல இப்போ நான் ஒரு லேக் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த லேக் கிட்ட தான் மோஸ்ட் ப்ராபபிளி போவோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அங்கே போவோம். அதை முடிச்சுட்டு எந்த இடம் பார்த்து வச்சேன் அதை நான் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 போவோம். இப்போ நம்ம வந்ததில் ஒன்று இப்போதைக்கு நான் போன டைமில் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்திங்கன்னா நல்லா காமாக இருக்குது. சன்ரைஸ் பார்க்கலான்னு இருந்தேன். நான் இந்த டைமுக்கு சன்ரைஸே பார்க்கல, பட் வந்திருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா ஃபுல் க்ளவுடியாக இருக்குது. உங்களுக்கு அங்கே தூரத்தில் காட்டுறோம், ஃபுல் மிஸ்டியாக இருக்குது. ஸோ இப்போ தான் சன்னி அப்படியே விழுதாப்பா. இது அந்த மிஸ்டி ஃபீல் தெரியுதா? அங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி மிஸ்டி ஃபீல் வைப்பில் இருக்குது. வரலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆறாமல் உக்காந்துட்டு ரொம்ப பீஸாக இருக்குது. கொஞ்சம் கூட்டம் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, பட் கொஞ்சம் இருக்குது. அந்த கொஞ்சம் கூட்டம் இருந்தாலுமே செம்ம காமாக இருக்குது, காமன் ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. 10 நிமிஷத்தில் ஏறி தான் வரலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம கிளம்பலாம், நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். மலை இறங்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போக வேண்டியதான். ஸோ ஓகே, நம்ம இந்த பிளேஸை ஏறி இறங்கி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடம் ஏறி நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட உக்காந்துருப்போம். மொத்தமாக ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிட்டேன். ஸோ ஈஸியாக போயிட்டு வரலாம், நல்ல பிளேஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கன்னா ஒரு லேக் வியூ இருக்குது. ஸோ அந்த லேக்குக்கு போயிட்டு அங்கே சின்னதாக ஹில் இருக்குன்ற மாதிரி போட்டுருந்துச்சு, பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல.
ஸோ அங்கே போயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நான் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். பட் ஃபைன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமா. இது ட்ரெக்கிங்குனா ரொம்ப மாட்ரேட்டான ட்ரெக்கிங்கு. இப்போ நம்ம ஆகாயக்கு அங்கேயே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே 2-3 இடத்துல நான் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை சரியா. பட் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நடுவில் ஒரு 2 இடத்துல மட்டும் செமையாக ஸ்டீப்பாக இருக்குது. அந்த ஒரு 2 இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பாடி ஸ்ட்ரெயின் ஆகும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அந்த ஒரு இடத்துலனா, நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸோட ஹைட்டு ரொம்ப கம்மி. ஸ்டெப்ஸோட ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஏறி இறங்குறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால இப்போ ஸ்டெப்ஸ் ஹைட்டாக இருந்துச்சுன்னா செம்மையாக கால் வலிக்கும். ஸ்டெப்ஸ் இதில் ரொம்ப சின்னது. ஸோ அந்த மலையிலேருந்து நான் சொன்ன இன்னொரு இடம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். நம்ம போகும்போதே அது இருந்திருக்கோம், நான் வரும்போது பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இங்கே தான் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், இங்கே தான் லெஃப்ட்டு. நல்லா வண்டி இல்லை, பஸ்ஸாக வராங்களே. அங்கே பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க. என்ன திடீர்னு ஃபுல் காலியாக இருந்துச்சு, திடீர்னு ஒரு ஃபேமிலியாக வந்துச்சா, நடுவில் லாக் ஆகி தோணுச்சிட்டேன். 2 பக்கமாக இது பண்ணாங்க. நான் நடுவில் மாட்டிக்கினேன் மலை இறங்கும் போது. ஐயோன்ட்டு இருந்துச்சு. பட் அங்கே பார்க்கணும் ஒரு சின்ன பையன் என்ன ஏமா இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு கதறான் அவன். ஏதோ ரெசார்ட் ஒன்று இருக்கு, இது ஒரு சின்ன ஆஃப் ரோட் ரூட்டு. இப்படி தான் போகணும். முன்னாடி போய் ரைட் எடுக்கணும். இந்த செம்மையாக ஸ்லிப்பாச்சு. இப்போது உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரில. வெட்ட இடத்துல வந்தோடனே ஸ்லிப்பாச்சு. ஒரு செகண்ட் வண்டி ஃபுல்லாக ட்ராக் ஆச்சு. இப்போ தான் ஒன்று சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம வண்டியோட டயர் ப்ரெஷரை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 33, 35 அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு இருக்கிற இடத்துல நீங்கள் போகிறீங்கன்னும் போது ஒரு 28, 26 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம திருப்பி ஜாஸ்தி வச்சுக்கலாம். இன்னும் நேராக போனோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். சப்போஸ் எங்கேயாச்சும் மேலே மாட்டிங்கன்னா இது அவ்வளோதான். இங்கே ரோடு போட்டிருக்குது, ஆனால் ரோடை காணுமே. ஓ இப்படியா, ஒரு வழி விட்டுருவோம், நம்ம போயிடலாம். ಇಲ್ಲಿ ಸೈಡಲ್ಲಿ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ವಣ್ಣ? ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ಬೋದು, ಒಂದು 5 ನಿಮಿಷ ಎದ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು ಅಷ್ಟೇ. ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಓಕೆ, ಇಷ್ಟು ದೂರ ಬಂದೈತಲ್ಲ, ಒಂದು 5 ನಿಮಿಷ. ಒಳಗೆಲ್ಲ ಇಳಿಯಲ್ಲ ನಾನು, ಒಳಗೆ ಇಳಿಯಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ಇಲ್ಲ ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஜாஸ்தி உள்ளே விட்றதில்ல. இங்கே 2 பேர் டெத் ஆகிடுச்சு, உள்ளே இறங்கி செத்துட்டாங்க. ஸோ அதனால் யாரையும் விடுறதில்ல. நான் பெர்மிஷன் அவங்ககிட்ட கேட்டேன். இல்லைன்னா நான் உள்ளெல்லாம் இறங்குறதில்ல. நான் சும்மா ஒரு 10 நிமிஷம்தான், நான் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடுவேன்னு. ஏதோ இருக்குது இங்கே, என்னன்னு தெரியல. ஸ்லஷ் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து இருக்கணும். வா, இதோ சின்னதாக இடம் நல்லா தான் இருக்குது. அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, பைக்கர்ஸ் யாரோ. ஓ, இது ரெசார்ட்டோட ப்ரைவேட் இடம் போலன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டானா அவன். இருக்கலாம், நம்ம இந்த சைடே உக்காந்துக்கலாம். அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம வண்டி லோ கிரவுண்ட் கிளியரன்ஸு, அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ணால் கம்மி இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போனோம். வரலாம்.
இதுதான். ஓ, இந்த சின்ன மேடை தான் பெட்டான்ட்டாங்களா, தெரியல என்ன ஆகுதுன்ட்டு. பட் நல்லா இருக்குது. இங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் ஆராமல் சில் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லோரும் நிறைய அந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு வழி இருக்குது, அங்கேருந்து அப்படி போகிற நம்ம ஏறின மலை தெரியுதா நீட்டாக காட்டுறேன். நம்ம வண்டியோடு அப்படியே காட்டுவோம். திஸ் இஸ் தி ஸ்பாட். ஏன்னா அதான் அங்கே ஒரு பேட்ச் அப்படியே போகுது. நல்லா இருந்துச்சு. நம்ம வந்த மலை அதுதான். இதை தான் இப்போ நம்ம 10 நிமிஷத்தில் ஏறிந்து. ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த 2 ஒரு ரைட்டு டேர்னும் லெஃப்ட் டேர்ன் மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒன்று போகுது இல்லையா, அதுதான் ஸ்டீப்பான இடம். அங்கே மட்டும் தான் கொஞ்சம் செம்ம ஸ்டீப்பாக இருந்த ஃபீலு. எல்லாம் ரிட்டர்ன் போகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சைடு போவோமா இல்லை இங்கேயே இருப்போம்? அது 2 ஒரே இடம் தான். அதான் நம்ம 2வது இடத்துக்கு டக்குன்னு வந்தாச்சு. செம்ம ஆஃப் ரோடுனாலும் சொல்ல மாட்டோம், ஒரு சின்ன ஆஃப் ரோடு, ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. வந்து இங்கேயும் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆறாமல் உக்காந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். மைல்டு ஆஃப் ரோட். மண் பார்த்தீங்களா எப்படியே இருக்குங்க, டயர் ஃபுல்லாக மண். அங்கே ஃபுல் சேராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு போவோம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இந்த இடத்துக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். நம்ம இதுக்கு இன்னொரு ஹில் ஒன்று போனோம். ஜாலியாக வண்டி எடுத்துன்னு வரலாம். அங்கே இந்த பக்கம் இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, அந்த சைடு ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ எங்கள் ரெசார்ட் வந்து லேக் சைடில் 2 ரெசார்ட்.